பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கு தெரியும் உன்னால இதை பண்ண முடியும். அதை பாரு, நண்பர்களுக்குள்ளே எப்பவுமே இந்த மாதிரி பெரிய வேலையை செய்யும்போது அவங்கள இப்படி தான் அணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தைரியத்தை அதிகரிப்போம். அவங்க ஆம்பளைங்கல்ல, அவங்கள இந்த மாதிரி கட்டி அணைச்சிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீ பொண்ணு, அதனால தான் நான் உன் கண்ணை மூடிக்க சொன்னேன். ஏன்னா நான் வெட்கப்படக்கூடாது. இப்ப நீ முறைக்கிறத நிறுத்து. இது வெளிநாடு, நம்ம கிராமம் இல்ல. இங்க அணைச்சிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சகஜம். அது இங்க நட்போட ஸ்டைல் எல்லாம் மாறலாம். இத பாரு, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ வேலையை செய்ய ஆரம்பி. ஏதாவது புரியுதா? இல்ல, இப்போதைக்கு எதுவுமே புரியல. ஆனா ஏதாவது புரிஞ்சுதா? இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுது. இந்த கோதுமை இருக்குல்ல, இது இதுக்குள்ள போயாகணும். அப்புறம் இது கோதுமை அரைக்கும். அப்பதான் மாவு இதுல இருந்து வெளியே வரும். அப்புறம் என்ன இதுலயா? இது நம்ம கிராமத்து மிஷின் மாதிரியே இருக்கு. ஆனா இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சக்கரம் எப்படி சுத்தும்? இங்கிருந்து பார்த்தா எதுவுமே இல்ல, இதுவும் வேலை செய்யல. அப்போ வேற ஏதாவது? இது இது என்னது? இது மட்டும் இல்ல, வேற எதுவா இருக்கும்? இது ஏய் மீரா, அது சுத்துது. இப்ப சுத்திச்சு. இழு இழு.